கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐசிசி T20 உலகக்கோப்பை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்குன்னு சொல்லணும். 17 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியானால டிராஃபி வின் பண்ண முடியுமா? இல்ல முதல் முறையா சவுத் ஆப்பிரிக்கா டிராஃபி அடிக்க போறாங்களா? ஸோ 2 டீமுமே அன்பீட்டன். யாருக்கு அந்த முதல் லாஸ் அப்படிங்கறது நடக்க போகுது? யாருக்கு எகைன் ஒரு வெற்றி கிடைக்க போகுது? அண்ட் கோப்பையை வெல்ல போறது யாரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அட் த சேம் டைம் சோசியல் மீடியாவில் எல்லாமே ப்ரெடிக்ஷன், ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் மாதிரி போன தடவை ஆஸ்திரேலியாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. ஸோ இந்த தடவை இந்தியான்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி நடந்தா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. 2 டீமுமே டீசென்டான டீமுங்க, அதுல மாற்றமே கிடையாது. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி பேலன்ஸ்டான ஸ்குவாட். ரோஹித் சர்மாவும் நம்ம பாராட்டி ஆகணும். எதுக்கு 4 ஸ்பின்னர் எல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கும்போது, ஸோ சகல் முதல் கொண்டு 5வது வேற எக்ஸ்ட்ரா வேற எடுத்துட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி வேற அவர் யோசிச்சு வச்சிருந்தாரு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அக்சர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் யாதவ் எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஸோ உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். ஸ்பின்னர்ஸ் எதுக்குன்னு எப்ப புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஸோ எல்லாருமே கேள்வி கேட்டதுக்கு பதிலடி ரோஹித் சர்மா கொடுத்துட்டாருங்க. போன மேட்ச் ஜெயிச்சதுக்கு காரணம் அக்சர் பட்டேலோட ஸ்பெல், குல்தீப்போட ஸ்பெல் அப்படிங்கிறதா ரொம்ப குரூசியலான ஒரு விஷயம். அதில் மாற்றமே கிடையாது. ஸோ சீக்கிரமா இனிஷியலா பட்லரை தூக்கினதுக்கு அப்புறமேவே மூமெண்ட் அப்படிங்கிறது ஸோ இந்தியா பக்கம் வந்துருச்சு. அதில் மாற்றமே கிடையாது. சரி ஓகே, அப்படியே கட் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் போனோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள் நல்ல ஒரு கேப்போட வராங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்பீட்டனா இருந்திருக்காங்க. எய்டன் மார்கரமுடைய கேப்டன்சி நல்லா இருந்திருக்குங்க. யாருக்கு எப்போ ஓவர் கொடுக்கணும், ரொட்டேஷன் எப்படி பண்ணணும், அண்ட் ஃபீல்டிங் அந்த டீம் நல்லா பண்றாங்க. அதுதான் ரொம்ப குரூசியல். எல்லாருமே கன் ஃபீல்டரா இருக்காங்க. எப்பாவது ஒரு தடவை ரேரா தான் மிஸ் பண்ணுவாங்களே தவிர ஸோ மற்றபடி எல்லாருமே கன் ஃபீல்டரா இருக்காங்க. ஸோ ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டீமுக்கு. ஸோ அந்த டீமுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லி ஆகணும். எய்டன் மார்கரம் பொறுத்த வரைக்கும் SA T20 டிராஃபி அடிச்சாரு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா SRH பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை வைஸ் கேப்டனா இருந்து ஃபைனல் வரைக்கும் போயிருந்தாரு. இந்த தடவை ஃபைனல் வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவை கூப்பிட்டு வந்து விட்டுருக்காரு. ஓவராலா எங்கேயோ இருந்த சவுத் ஆப்பிரிக்காவை எப்படி டிம்பா பவுமா இருக்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்காவை நல்ல ஒரு சூப்பரான ஒரு டீமாவே உருவாக்கி விட்டுருக்காரு எய்டன் மார்கரம். அன்பீட்டனா எவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயங்க. ஃபீல்டிங் யூனிட் அவங்களோட பிளஸ் பாயிண்ட், அண்ட் பவுலிங் ரபாடா, ஆண்ட்ரிக் நாக்கியா. ஸோ இந்த மாதிரி 2 பேர்ல யாராவது ஒருத்தர் விக்கெட் எடுத்தா போதும். இது 10க்கு மார்க்கோ யான்சன் எக்ஸ்பென்சிவா போனாலும் விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்காரு. அண்ட் டம்ஜி அண்ட் கேசவ் மகாராஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேசவ் மகாராஜ் தான். ஸோ அவருடைய ஸ்பெல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே நல்லா இருந்திருக்கு. டீசென்டான எக்கானமி, விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் இருந்திருக்காரு. அவர் வந்தாலே ஸ்ட்ரைட்டாவே விக்கெட் தான்பா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஓவராலா செம்மையான ஒரு பவுலிங் யூனிட், டீசென்டான ஒரு பேட்டிங் யூனிட். பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹிட்டர் தான். ஹென்ரிக் கிளாசன் இருக்காரு, ரீசா ஹென்ரிக்ஸ் இருக்காரு, அது போக மில்லர் இருக்காரு, மேல டீகாக் இருக்காரு, எய்டன் மார்கரம் இருக்காரு. ஸோ இவ்வளவு பேர் இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா அங்க யாருமே கிளிக் ஆக மாட்டேது அப்படிங்கறதான் வந்துட்டு ரொம்ப சோகமான ஒரு விஷயம். ஸோ ஸ்ட்ரைட்டாவே நீங்க பாத்தீங்கன்னா டீகாக் ஒரு தடவை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஸோ அவர் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே நல்லா பண்ணல. இடையில ஒரு மேட்ச் 50 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி மற்ற எல்லாமே போயிருக்கு. அண்ட் ரீசா ஹென்ரிக்ஸ் பெருசா பண்ணல. மார்கரம் ஓரளவுக்கு டீசெண்டா தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ மற்றபடி ஹென்ரிக்ஸ் கிளாஸ்னா ரொம்பவுமே நம்ம எதிர்பார்த்தோம். கிளாஸனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடுவாரு. ஸோ அது மட்டும் இல்லாம ராசிவ் ஆண்டர்சன் மாதிரியான பிளேயர்லாம் உள்ள வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அவங்க இல்லாதப்ப கிளாஸன் தான் 2 டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்கணும். அதாவது தட்டியும் ஆடணும், அடிச்சு ஆடணுங்க வேண்டிய சுச்சுவேஷன்ல அவரும் IPLக்கு அப்புறம் சிறப்பா பண்ண மாதிரி தெரியல. ஓரளவுக்கு டீசென்டான பேட்டிங் யூனிட்டா தான் இருக்கு. பவுலிங்கை கம்பேர் பண்ணும்போது பேட்டிங் கொஞ்சம் வீக் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அப்படியே கட் பண்ணி நம்ம இந்தியா பக்கம் வந்தோம் அப்படின்னா 2மே பேலன்ஸ்டான சைடுங்க. போன தடவை ஹர்திக் ஒரு கேமியோ ஆடினாரு. அண்ட் சூரியகுமார் யாதவ் யாராவது ஒருத்தர் நின்று 50 அடிச்சா போதும். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே கேமியோ ஆடியே ஒரு 180 அப்படிங்கிற மாதிரி ஈஸியா டச் பண்ணிடுறாங்க. அதனால சூப்பரான ஒரு பேட்டிங் யூனிட்டே இருக்கு. அண்ட் பவுலிங்கை பத்தி நான் சொல்லணுமா சொல்லுங்க. பும்ரா வேற லெவல்ல ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாரு அவரு. ஸோ அவரை நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அஜ்தீப்பை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் பவுலரா இருந்திருக்காரு. அது போக குல்தீப் வந்தா ஸ்ட்ரைட்டாவே பிரஷர் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அக்சர் பட்டேல், ஜடேஜா பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் சரியா போகல பேட்டிங் அண்ட் பவுலிங். ஆனா பவுலிங்ல எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு விக்கெட் கிடைக்காட்டியும். அண்ட் அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் செம்மையாவே பண்ணியிருக்காருங்க. அதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா 2 மேட்ச் ஜெயிச்சதுக்கு நான் அக்சர் பட்டேல் தான் ரீசன் சொல்லுவேன். ஒரு மேட்ச் வந்துட்டு செம்மையான ஒரு கேட்ச் எடுத்தாரு. அந்த கேட்ச் எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த மேட்ச் போட்டு பொழந்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அந்த கேட்ச் வந்துட்டு ரொம்ப குரூசியலான கேட்ச். 1 ஹேண்ட்ல எடுத்தார் ஆஸ்திரேலியா கூட. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மேட்ச்ல விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் இருந்தாரு. போன மேட்ச்ல ஒரு 3 விக்கெட். ஸோ அக்சர் பட்டேல் ரொம்ப குரூசியலான ஒரு ஆளா பார்க்கப்படுறாரு இந்த ஒரு ஸ்குவாட்ல. ஸோ ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் இந்தியா தான் வின் பண்ணுன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம இந்த பிளேயிங் 11 கம்பேரிசன்ல வச்சு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு 60% வாய்ப்பு இருக்கு, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 40% வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த 2 மேட்ச் ரொம்ப குரூசியலான மேட்சா இருந்திருக்கும். செமிஃபைனலை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஃபைனல் மீட் பண்றாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு லிட்டில் பிட் ப்ரெஷர் இருக்கும். ஆனா இந்தியா கொஞ்சம் கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா மேட்சும் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா என்னதான் அன்பீட்டனா இருந்தாலும் எல்லா மேட்சுமே கம்ஃபர்டபுளா ஜெயிக்கல. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போயிருக்கு. ரொம்ப குரூசியலா போயிருக்கு. தோக்க வேண்டிய மாதிரி போய் அந்த ஒரு மாதிரி
எப்படியாவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா தான். ஆனால் இந்தியா மேக்ஸிமம் எல்லா மேட்சுமே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைனல் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக ஆடுவாங்க. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த டீமை யோசிச்சு பாருங்க, 2015 ஏபிடி வில்லியர்ஸ், ஃபேஃப் டு பிளெசி, மில்லர் இவங்க எல்லாமே இருந்த டீம். பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டாவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெயின் மாதிரியான ஒரு ஆளெல்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்குவாடை வச்சுட்டு அவங்களால அடிக்க முடியல. எவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணியிருக்காங்க. முதல் தடவை ஃபைனலுக்கு முன்னேறினதே பெரிய விஷயம். ஆனால் டிராஃபி அடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் டைம் ஃபார் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டாட போகிறோம். பட் இருந்தாலும் ரோஹித் அண்ட் கோ நாங்கள் விட்டுருவோமாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. அந்த அளவுக்கு செம்மையான ஒரு ஸ்குவாடுங்க. இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு தோண்டிட்டு தான் இருந்தது இந்தியா தான் கப்படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு குரூப் ஸ்டேஜ் வந்தது ஒரு சப்ப டீம்ஸ் தான். அதாவது பாகிஸ்தான் மட்டும்தான் பலம், மற்ற இருக்கக்கூடிய எல்லாருமே வீக் தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேட்டாவே நம்ம சூப்பர் 8க்கு ஈஸியாக போயிடுவோம். சூப்பர் 8ல பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்ததும் ஆஸ்திரேலியா மட்டும்தான், மீதி இருக்கக்கூடிய 2 டம்மி டீம் தான். ஆனால் இருந்தாலும் நம்ம ஆஸ்திரேலியாவையும் தோக்கடிச்சு குரூப் ஸ்டேஜ்லையும் பார்த்தோம் போய் செமிஃபைனல் வந்துட்டோம். ஸோ செமிஃபைனல் மட்டும்தான் டஃபான மேட்சாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சேன். இங்கிலாந்து கூட வந்தது, ஆனால் இங்கிலாண்டே தூக்கி சாப்பிட்டோம் அப்படிங்கும் போது இந்தியாவோட கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்தியா தான் கோப்பை அடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லுவேன். ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ல ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம ஸ்குவாடை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாலே தெரிஞ்சு போயிடும் யார் அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த பக்கம் யாருக்குமே இது வரைக்கும் பேட்டிங் கிளிக் ஆகல. பட் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் நின்று ஃபைனல் மேட்ச்னு சொல்லி பிறந்துட்டாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா இந்தியாவுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மிகப்பெரிய சேசிங் இது வரைக்கும் பண்ணல. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்து ஒரு 200 போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இன்கேஸ் யாராவது நின்று மாட்டிருச்சு ஒரு 200 போட்டாங்க அப்படின்னா இந்தியா திணறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் மாட்டாம பேட்டிங் மாட்டிருச்சு அப்படின்னா இந்தியா வெறும் 160 அடிச்சாலே அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ ஸ்டேட்டவே நான் இந்தியாவுக்கு ஃபேவராக தான் போவேன். இந்தியா 60%, சவுத் ஆஃப்ரிக்கா 40%. ஸோ நீங்க யாரு டிராஃபி ஜெயிச்சா சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. இவ்வளோ நாள் வெறும் 28 நாள் டோர்னமெண்ட் நடத்தி முடிக்குமான்னு கேட்கும்போது நடந்தே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஃபைனல் அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நீங்க 17 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா கோப்பை வெல்லுமா இல்ல வரலாற்றை மாற்றி எழுதி முதல் ஐசிசி கோப்பையை சவுத் ஆஃப்ரிக்கா ரெஜிஸ்டர் பண்ணுமா அப்படிங்கறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.